நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் என்னோடும் எங்களோடும் உடைய வார்த்தை கொண்டு நீர் பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பேசுகிற தேவன், நீர் பேசுவீராக. அடியான் மறைந்து கொள்ளுகிறேன், நீங்கள் மாத்திரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். அடியான் சிறுகட்டும், நீர் பெருகுவீராக. ஆண்டவரே, தேவனுடைய ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திறந்தருளுவீராக. செவிகளை திறப்பீராக. அவருடைய வார்த்தைக்கு அவர்களுடைய கவனம் செலுத்துவார்களாக. ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற, சிந்தையை சிதறடிக்க நினைக்கிற அந்தகார வல்லமைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிற புறப்படுகிற கர்த்ததாமே என்னோடு இவங்களோடு பேசுங்க. உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சந்தோஷமா இருக்கலாம். 3 அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இங்கே உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சுலமித்தியா அங்கே ஒரு பாடலை பாடுகிறார். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உமது பரிமள தைலங்கள் இன்பமானவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமளமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அருமையான ஒரு வார்த்தையில 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஒருலையா சொல்லுங்க. அந்த வீடு முழுவதும் வாசனை வீசிட்டான். இந்த பரிமள தைலம் அங்க இருக்கும்போது அந்த வீடு முழுவதும் என்ன வாசனை வீசிட்டுதான். பரிமள தைலம் வாசனை வீசக்கூடிய ஒரு நல்ல தைலம். வீடு முழுவதும் வாசனை கொடுக்கிறது. அந்த வீடு முழுவதும் வாசனை கொடுப்பதற்கு அந்த தைலம் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் நம்முடைய குடும்பத்தில், சபையில், அக்கம் பக்கம் ஒரு வாசனை கொடுக்கிற ஒரு வாசனை திரவியமாக நாம் மாறணும். இல்லையா சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். கவனிங்க, இந்த தைலம் மதிப்புக்குரிய ஒரு தைலம். இது விலை மதிக்க முடியாத ஒரு மதிப்புக்குரிய தைலம். ஆகவேதான் சொல்லுகிறார், இதை விற்று தரித்திரத்தை கொடுத்திருக்கலாமே, இதை கொண்டு போய் அவருடைய பாதத்தில் போடுறாங்களே. ஆனால் இந்த தைலத்தை காட்டிலும் இயேசு விலையேற பெற்றவர். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. 1 பேதுரு 1:19.
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. உள்ளையா சொல்லுங்க. இந்த தைலத்தில் குற்றமே இல்லை, கலப்படமில்லை. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். உள்ளையா சொல்லுங்க. இந்த தைலங்கள் எல்லாம் காட்டிலும் இயேசுவுடைய இரத்தம் மிக விலையேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து உங்களை என்னையும் மீட்டெடுத்து நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், அவருடைய குமாரர்களாய், அவருடைய குமாரத்திகளாய் சபையில கொண்டு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு இல்லையா சொல்லுவோமா? உடைய பரிமள தைலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பரிமள தைலம் வீட்டுக்கு வாசனை கொடுக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவதுமாம். உருளியா சொல்லுங்க. இந்த பரிமள தைலம் இருதயத்தை களிப்பாக்க கூடியது. ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பரிமள தைலமாய் இருக்கும் போது உங்களுடைய வீடு வாசனை கொடுக்கும். உங்களுடைய வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். நீங்கள் ஒரு பரிமள தைலமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் சூலமித்தியாக சொல்லுகிற போது, உமது பரிமள தைலம் இன்பமானவைகள், அது வாசனை கொடுக்கிறது. ஆகவே பரிமள தைலமாகிய தேவ பிள்ளைகள் ஆகிய நீங்களும் நானும் உங்க வீட்டுக்கும் சபைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் வாசனை கொடுக்கிற ஒரு தைலமாய், மற்றவர்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய தைலமாக, வாசனை கொடுக்கிற திரவியமாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இல்லையா சொல்லுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்குள் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்கு, கவனிங்க, அது என்ன சொல்லுகிறது? உத்தம தைலம் உங்க குடும்பத்தில் நீங்கள் வாசனை கொடுக்கிறவர்கள் மாத்திரமல்ல, மற்றவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குறது மாத்திரமல்ல, உங்க வீட்டார் சொல்லணும் உத்தமே என்று சொல்லணும். இல்லையா சொல்ல, உங்களை பார்த்து உத்தமன் என்று சொல்லணும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். உத்தமர்களை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களுடைய பரிமள தைலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உங்க வீட்டுல நீங்க ஒரு பரிமள தைலமா இருந்தால், இந்த சபையில ஒரு பரிமள தைலமா இருந்தால், இது வாசனை கொடுக்கும். இந்த வாசனையை முகர்ந்தவர்கள் எல்லாம் இந்த சபைக்குள்ள ஓடி வருவார்கள். உங்க வீட்டுக்கு வந்து உங்களை நேசிப்பார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லையா சொல்லுங்க. கையில கொண்டு வந்துறீங்களா? ஒரு அல்லையா சொல்லுங்களா பார்க்கலாம். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமா, காணிக்கை பாட்டு பாடும்போது ஒருத்தர் கைத்தட்டில் ஒரு சிலர் தவறுதான். ரொம்ப வேதனைப்பட்டார். என்னது கூத்தாடுறது கைத்தட்டுறான், எதுக்கெல்லாம் கைத்தட்டுறான். கர்த்தரை பாடுகிற போது நம்ம ஆவி உற்சாகப்பட இந்த கைகளை தட்டணும் இல்லையா? காணிக்கை பாட்டில் பார்த்தா எல்லாரும் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே ஏதோ பறி கொடுத்த மாதிரி நிற்கிறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்த நன்மையை எண்ணி பார்த்தா அவ்வளோ நன்மை செஞ்சிருக்கு. ஒரு அல்லையா சொல்லுங்க.
நம்ம ஜீவனோட வந்திருக்குது கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போனார்கள். இன்றைக்கு ஜீவனை கத்து கொடுத்திருக்கிறார்ல, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். 2 நாளைக்கு முன்னாடி மருத்துவமனைக்கு போயிருந்தேன். ஒரு ஆட்டோட ஓடி கொண்டு வர்றாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ஓடுறாங்க. மருத்துவமனை கிட்ட வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி பார்த்தா உயிர் எப்போ போயிடுச்சு. நான் அந்த பாடியை பார்த்தேன், ரொம்ப வேதனை. அங்க நினைச்சேன், எத்தனையோ பேர்கள் உயிரை போய் கொண்டிருக்குது. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அந்த தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்ததுனால வந்து இங்க நிற்கிறோம். அவரை எவ்வளவு இன்பமாய் நம்ம கர்த்தரை கைத்தட்டி பாடணும். ஒரு இல்லையா சொல்லுங்க, எதற்கு? எனக்கு ஜீவனை கொடுத்தார். நான் இன்றைக்கு இங்க இருப்பது கர்த்தருடைய கிருபை, நான் பேசுவது கர்த்தருடைய கிருபை, நடப்பது, பார்ப்பது, உண்ணுவது எல்லாமே கர்த்தருடைய கிருபை. ஒரு இல்லையா சொல்லுங்க. அதை நினைச்சா நம்ம சும்மா இருக்கவே முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம அறியாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களிலிருந்து தண்ணீர் ஓடி வரும். நமக்கு எப்போ வரும்னா, நமக்கு பிரச்சனை வந்து போற பாருங்க, அப்பதான் நமக்கு அந்த பிரச்சனை தெரியும். இல்லை, தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்கு சுகத்தோடு வைத்திருக்கிற போதே கர்த்தரை துதிக்கணும். இல்லையா சொல்லுங்க. இங்க சொல்லுகிறார், இந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16 வசனங்களை வரை மறுபடியும் வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற கூட்டத்திலும் கெட்டு போற கூட்டத்திலும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாய் இருக்கிறோம். நாங்கள் வாசனை வீசிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்க அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கேட்டா உங்களை குறித்து சொல்ற சாட்சி எல்லாம் பெரிய சாட்சியா இருக்கும். நாங்களும் மகிழ்ந்து களி கூறுவோம். வந்து குடும்பம் நடத்துகிற போதுதான் தெரியும் அந்த வாசனை எப்படின்னு சொல்லி. ஒரு இல்லையா சொல்லுங்க. எங்க வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நடத்துகிற போதுதான் நாம் எப்படி வாசனை உள்ளவர்களுக்கு தெரியும். உலகம் சொல்லும் அப்படி இப்படின்னு, நம்ம அதை கண்டு மறந்து போயிடுறோம். ஆனா வாழ்க்கையில் வருகிற போதுதான் நாம் எப்படி வாசனை கொடுக்கணும் தெரியும். இங்க சொல்லுகிறார், கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா இருக்கிறோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. கெட்டு போற ஜனத்துக்குள்ளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனத்துக்குள்ள நீங்க வாசனை கொடுக்குள்ள ஒரு வாசனை திரவியமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் சொல்லுகிறார், உடைய வாசனை எவ்வளவு இன்பமானவைகள். உன்னத பாட்டு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வாசிங்க. உன் நேசம் எவ்வளவு இனிமையாய் இருக்கிறது. உமது நேசம் எவ்வளவு இனிமையாய் இருக்கிறது. உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. உமது நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லணும். அவர்கள் வாசனை கொடுக்கிறவர்கள், அவர்கள் பரிமள தைலம் என்று சொல்லணும். இந்த வீட்டுக்கு அவர்கள் வாசனை கொடுக்கிறார்கள், இந்த சபைக்கு வாசனை கொடுக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதான் சொல்லுகிறார், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். பரிமள தைலம் வீட்டுக்கு வாசனை, மற்றொரு இருதயத்தை களிப்பாக்குகிறது. கெட்டு போறவர்களுக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் ஒரு நல்ல சாட்சியின் வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சிந்திக்கணும். நான் வாசனை கொடுக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் செபிக்கிறது, அழுகிறது, கண்ணீர் விடுகிறது. இதுவரையிலும் வச்சுட்டீங்க ஆண்டவரே, இன்னும் வைத்திருக்க நாட்கள் வரையிலும் உமக்கு சாட்சியாய் ஜீவித்து
உடைய நித்தியத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் என் மூலமாய் உடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாதப்பா, நீ வேதனைப்படக்கூடாதப்பா என்று ஜெபித்துக் கொண்டே வருகிறோம். காரணம், தேவன் என் அழைத்த நோக்கம் என்ன? மற்றவர்கள் மத்தியில் நீ வாசனை கொடுக்கணும். அதற்காக நான் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஒரு விலையேறும் இரத்தத்தை நான் சிந்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? உன் மூலமாய் அநேகர் இந்த வாசனைக்குள் கடந்து வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அதற்காக விலையேறும் இரத்தத்தை சிந்தி உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன், உன்னை நீதிமானா வைத்திருக்கிறேன். நீ வாசனை கொடுக்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவேதான் அந்த பாட்டத்தில் வாசிக்கிறோம், அதன் பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமளமாய் இருக்கிறது. அவருடைய நாமத்தை குறித்து அங்க சொல்லுகிறார். வாசிங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க துரிதமா. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியாயிருக்கிறது. அங்க சொல்லுகிறார், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவுகளும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியாயிருக்கிறது. இத்தனை பேருக்கு ஆண்டவருடைய நாமத்தை குறித்து வாஞ்சை, அவரை குறித்து வாஞ்சை. கவனிக்கும், நம்ம எதை குறித்து வாஞ்சிக்கிறோம்? இந்த உலகமானது சதம் அல்ல. இந்த உலகம் சீக்கிரம் முடிய போகிறது. இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது ஒரு மனிதனும் ஒன்று கொண்டு போவதில்லை. நீங்களும் நானும் கர்த்தருக்கு சாட்சி வாழ்வோமானால் நம்முடைய சாட்சி ஜீவியமே நமக்கு போதுமானது. இல்லையா? சொல்லுங்க. இங்க ஏசாயா சொல்லுகிறார், மறுபடியும் வாசிமா. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நியாய தீர்ப்பின் வழிகளிலே நாங்கள் காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியாயிருக்கிறது. நாமம் மேல் வைத்திருக்க நினைவுகள் எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 3:16 நீங்க துரிதமா வாசித்தாதான் எனக்கு டைம் வேணும். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக உமது எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவனுடைய நாமத்தாய் அவனை பலப்படுத்தினது. அவனுடைய நாமத்தான் அவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறது பலன் வருகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற போது சர்வாங்க சுகத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இங்க அப்போஸ்தலர்கள் வருகிற போது 3ஆம் அதிகாரத்துடைய நீங்க அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு போனான். உரலியா சொல்லுங்க. அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவனுக்கு இப்படிப்பட்ட சுகம் எப்படி வந்தது? இயேசுவின் நாமம் அவனை பலப்படுத்தினது. இயேசுவின் நாமம் அவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. ஆச்சரியப்பட்டார்கள்.
முடவன் அந்த சப்பானி செய்த காரியம், தன்னை பலப்படுத்தின, தனக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு பின்னாடி சென்று ஆலயத்துக்கு போனான். நாம சுகத்தை பெற்று டாட்டா கட்டிட்டு வீட்டுக்கு போறோம். சுகம் கொடுத்த தேவன், ஜீவனை கொடுத்த தேவன், நம்ம இதுவரையும் காத்த தேவன், அந்த தேவனை என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தையும் பலத்தையும் தந்தாரோ நம்முடைய வீடு சபை தேவ சமூகத்தான். ஒரு இல்லையா சொல்லுங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆகவேதான் இங்கே உன்னத பாட்டில் சொல்லுகிறார், ஒரு பரிமள தைலங்கள் எவ்வளவு இன்பமான வாசனை உள்ளவைகள், உட நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஒரு இல்லையா சொல்லுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தந்தருளினார். இயேசுவின் நாமம் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தில் துக்கங்கள் நீங்குகிறது, அவருடைய நாமத்தில் காயங்கள் ஆற்றப்படுகிறது. அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை குறித்து சொல்லுகிற போது சொல்லுகிறார், வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமம் தான். வானத்தின் கீழே பூமியின் கீழே வேற எந்த ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவின் நாமத்தின் மூலமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். கொலோசியர் 3:17 சொல்லுகிறது. கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே நாம் செய்யும் போது அவரை ஸ்தோத்திரிக்கணும். அது வெற்றிகரமாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அவருடைய நாமத்துக்காக இயேசுவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவருடைய நாமத்தில் சுகமுண்டு, அவருடைய நாமத்தில் பலனுண்டு, அவருடைய நாமத்தில் காயங்கள் ஆற்றப்படுகிறது. அவர் நாமத்தினால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 40-41 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்கள். உரல்லையா சொல்லுங்க. தினந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள், கர்த்தரை ஸ்தோத்திரித்தார்கள், அநேகருக்கு சத்தியத்தை சொன்னார்கள். அவருடைய நாமத்திற்காக அவமானப்படுகிறோமா? அதை சந்தோஷமா எண்ணணும். இன்றைக்கு ஒண்ணு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதை சகிக்கக்கூடிய, அதற்காக சந்தோஷப்படக்கூடிய இருதயம் நமக்குள்ள இல்லை. காரணம், நம்முடைய ரட்சிப்பு சரியில்லை, நம்முடைய அர்ப்பணிப்பு சரியில்லை, நம்ம ஒப்பு கொடுத்தவர் சரியில்லை. உண்மையாய் ஒப்பு கொடுத்திருப்போமானால் என்ன வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நம்ம சோத்தரிப்போம், எல்லாவற்றையும் சகிப்போம். அவருடைய நாமத்திற்காக அவமானப்பட்டதற்காக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டது மாத்திரமல்ல, தினந்தோறும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து இடைவிடாமல் உபதேசம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்.
அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:14. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிற எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். முரளியா சொல்லுங்க. இனி நம்முடைய வாழ்க்கை யாருக்காக? இயேசுவுக்காக. அவர் ஒருவரே மனிதனுக்காக மரித்தார். மனிதனுடைய பாவத்துக்காக மரித்தார். மனிதனை மீட்கும்படியாக மரித்தார். மகனே, மனிதனுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். என்னையும் உங்களையும் அவர் வராவிட்டால் இன்று நான் இங்கிருந்து பிரசங்கிக்க முடியாது. இந்த இயேசுவை குறித்து சொல்ல முடியாது. அவர் வந்ததுனாலதான் நான் பாவத்தில் ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். இன்றைய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்படியான கிருபை தந்திருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு நாம் அவருக்காகத்தான் வாழ வேண்டும், அவருக்காகத்தான் ஜீவிக்க வேண்டும். அவருடைய நாமத்துக்காக அவமானம் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், எது வந்தாலும் இயேசுவுக்காக கடைசி வரை நிற்க வேண்டும். என்றால் கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவணும். இல்லையா சொல்லுங்க. இந்த உலகத்தின் அன்புதான் போதும். ஆனா கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால் இந்த ஆலயத்தில் இப்படி இருக்க மாட்டோம். கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வருவோம். ஆண்டவரே, அந்த அன்பு நம்ம நெருக்கி ஏவுதான். என்ன ஏவுனாலும் ஏவுகணை போக மாட்டேன். ஆனா உண்மையான அன்பு இருக்குமானால் இயேசுவின் எனக்காக தன் ஜீவனை கொடுத்து என்ன நீதிமானாய் பரிசுத்தவானாய் உடைய பிள்ளையாய் வைத்திருக்கிற அந்த உணர்வு இருக்குமானால் நாம் இயேசுவின் சமூகத்துக்கு வருவோம். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். அவருடைய நாமத்தில் சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். அவர் நாமம் வல்லமை உள்ளது. அது மாத்திரமல்ல, இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த உன்னத பாட்டின் 1:3 மறுபடி வாசிமா. பரிமள தைலங்கள், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இல்லையா சொல்லுங்க. யார் அவரை நேசிக்க முடியும்? கன்னியர்கள் தான் நேசிக்க முடியும். அந்த கன்னியர்கள் யார்? அவருக்காய் ஆயத்தப்பட்டிருக்கிறவர்கள், அவருக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவருக்காய் தங்களை சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தான் கன்னியர்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவின் இடத்தில் பிரவேசிக்க. கவனிங்க. 6 மாதம் ஒரு சுத்திகரிப்பு, இன்னொரு 6 மாதம் ஒரு சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிக்கப்பட்ட பெண் தான் ராஜாவினுடைய சமூகத்துக்கு போய் நிற்க முடியும். சுத்திகரிக்கப்படாத பெண்கள், கன்னியர்கள் ராஜாவை சந்திக்க முடியாது. நம்முடைய ராஜாவாகிய இயேசுவை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டுமானால் நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். இன்றைக்கு நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம எல்லாம் மேலதான் பார்க்கிறோம். ஏன்னா நீங்க மேலதான் பார்க்கறீங்க. என் உள்ளம், என் இருதயம், அந்தரங்கம் எங்க இருக்குது? நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? அது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? வாசிங்க தொடர்ந்து. ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பார். இப்படி ஜோடிக்கப்படுது. எது ஜோடிக்கப்படுகிறது? உலகத்துல இருக்கிற இந்த நகை நட்டுனால ஜோதிக்கப்படுகிறது அல்ல.
6 மாதம் வெள்ளை போலத்தாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் தன்னை சுத்திகரிக்கப்பட்ட பெண் தான் ஜோதிக்கப்பட்ட பெண். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஜோடிக்கப்பட்ட பெண் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்ட பெண், முத்திரை போடப்பட்ட பெண், கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட பெண். அவள் தான் கன்னிகை, அவள் தான் மணவாட்டி, அவள் தான் மணவாளை சந்திக்க ஆயத்தப்படுகிறவள். அந்த பெண் சுத்திகரிக்கப்பட்டாதான் 6 மாதம் வெள்ளை போலம், 6 மாதம் சுகந்தைவான், இவைகள் எல்லாம் கன்னிமாடத்தில் ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அங்க சுத்திகரிக்கப்பட்டு ராஜாவினிடத்தில் போகணும். 127 தேசத்தினுடைய அங்க எல்லா கன்னி பெண்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் சுத்திகரிப்பு நடக்கிறது. ஆனால் அந்த சுத்திகரிப்புல முதன்மையா இருந்தது யாருன்னா எஸ்தர். 17ஆம் வசனத்தை வாசித்த போது 17ஆம் வசனம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். நல்லா கவனிங்க. 127 தேசத்துடைய கன்னி பெண்கள்லாம் போய் நிற்கிறாங்க. இத்தனை பெண்கள் இருக்கிற வரையில் எஸ்தர் மேல் அந்த ராஜா அன்பு வைத்தாராம். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த அன்புக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மொர்தகாய். அந்த மொர்தகாயின் வார்த்தைக்கு அப்படியே இந்த எஸ்தர் கீழ்ப்படிந்தார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. எஸ்தர் அந்த மொர்தகாயின் நடத்திப்புக்கு, அந்த மொர்தகாயின் ஆலோசனைக்கு, அந்த மொர்தகாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தபடியினால்தான் மொர்தகாய் அவ்வப்போது சொல்லிக் கொடுத்து அனுப்புகிற வாழ்க்கை. உன் குலத்தையும் இனத்தையும் சொல்லக்கூடாது. 6 மாதம் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்புக்காக கன்னிமடத்துக்குள்ள போயிருக்கிற ஏகாய் சுத்திகரிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கும் போது ஒப்பு கொடுக்கணும். ராஜா இப்பொழுது 127 தேசத்தின் கன்னி பெண்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. ராஜா பார்க்கிறார். தகப்பன் இல்லாத, தாய் இல்லாத, மிக ஏழ்மையான ஒரு பெண்ணை தனக்கு ராஜாத்தியாக தெரிந்து கொண்டார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அவருடைய ஏழ்மை, அவருடைய வேதனை, அவருடைய துன்பம் இந்த எஸ்தர் புத்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 6 மாதம் சுத்திகரிப்பு, 6 மாதம் என்று சுத்திகரிப்பு சுத்திகரிக்கப்பட்டு அந்த ராஜாவின் போய் முன்னாடி நிற்கிற போது அந்த ராஜா எஸ்தர் மேல் அன்பு வைத்தாராம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில கோடான கோடி மக்கள், கோடான கோடி தூதர்கள் முன்பாக நாம் எல்லாரும் ஒன்றை சிங்காசனத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுது நம்மை பேர் சொல்லி ஆண்டவர் அழைக்க போறார். அவர் அழைப்பதற்கு நாம் பாத்திரவான்களா இருக்கிறோமா? அவர் என்னை பேர் சொல்லி கூப்பிடும் போது எனக்கு என்ன ஆனந்தம், என்ன சந்தோஷம். ஏன் தெரியுமா? கோடான கோடி மக்கள் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த கோடான கோடி மக்கள் மத்தியில உங்களை என்னையும் பேர் சொல்லி அழைக்கிற ஒரு நாள் வரும் போது பாருங்க, அதுதான் என் வாழ்க்கையில மகிமையான நாள், உன்னதமான நாள், மகிழ்ச்சியான நாள், மகரகரமான நாள். அந்த நாளுக்காகத்தான் நீங்களும் நானும் காத்திருக்கணுமே ஒழிய வேறொன்றுக்கும் அல்ல. இயேசு எப்போ வர போறார்? அவரை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு சுத்திகரிப்பு வேணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த எஸ்தர் சுத்திகரிக்கப்பட்டாங்க. சுத்திகரிக்கப்பட்டவள் தான் முத்திரையிடப்பட்டவள், அவள் தான் கன்னிகை, அவள் தான் ஆயத்தமாக்கப்பட்டவள். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆயத்தமா இருந்த 10 கன்னிகள் 5 பேர் போனாங்க, 5 பேர் கைவிடப்பட்டாங்க. நிலைமை என்ன ஆனது? எல்லாரும் இயேசுவை சந்திக்கத்தான் போனாங்க. ஆயத்தமா இருந்தவர்கள் சத்தம் கேட்கும்போது உள்ள போயிட்டாங்க. ஆயத்தம் இல்லாதவர்கள் இழந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வருகையில நீர் போக வேண்டுமானால், சந்திக்க வேண்டுமானால், உனக்குடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு தேவை. உன் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது? இந்த வருஷத்தினுடைய 6வது மாதத்தினுடைய கடைசி நாள்ல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உன் அந்தரங்க வாழ்க்கை சுத்திகரிக்கப்படணும், இயேசுவை சந்திக்கணும், நீ நான் ஆயத்தப்படணும். ஆகவேதான் சொல்லுகிறார், உன் நாமம்
ஊற்றுண்ட பரிமள தைலம் கண்ணியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அந்த வேத வசனம் உடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று சொன்னால் அவருடைய நாமம், அது இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய திவ்ய சுபாவம். அவருக்கு இருந்த சுபாவம் 7 சுபாவங்களை சுருக்கமா சீக்கிரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய திவ்ய சுபாவம் என்ன? வாசிங்க, நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 31ஆம் வசனத்தையும் வாசிங்க. நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து, நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து, உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாத படியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் கடந்து வந்தார்கள். அநேகர் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் தான் புறப்பட்டு போனார்கள் கானானுக்குள்ளே. 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, அவருடைய பிள்ளைகளை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளை கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி என்ன போயிட்டாங்க? செல்வம் வந்துருச்சு, ஒண்ணும் இல்லாத போது கதறோம், கூப்பிடுறோம், கூக்குள் இடுறோம். எல்லாம் வந்த பிறகு ஏன்னா சாப்பிட்டு கொடுத்துட்டோம்ல, இப்ப கடவுள் எனக்கு வேணாம், சபை எனக்கு வேணாம், ஐக்கியம் எனக்கு வேணாம், தேவ சமூகம் எனக்கு வேணாம். இப்படி அவங்க என்ன ஆயிட்டாங்க? கீழ்ப்படியாம போனாங்க. இதனால கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவங்களை ஒப்பு கொடுத்துறா சத்துருக்கிட்ட. நீங்க வீட்டை போய் அதிகாரம் படிங்க. ஆனாலும் இவர்கள் மனம் திரும்புவார்களா என்று ஆண்டவர் பொறுமையா இருந்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? பொறுமை. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த வேத வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31. நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து, அநேக வருஷமாக மனம் திரும்புவார்களே, இன்றைக்கு மனம் திரும்பி வருவார்களே, என்னை துதிப்பார்களே, என்னை ஆராதிப்பார்களே, சபைக்குத்துக்கு வருவார்களே என்று அநேக வருஷமாக அவர்கள் பொறுமையா இருந்து பார்த்தார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பொறுமை உள்ள தேவன். எதற்கு? நீ மனம் திரும்பணும், நீ ஆதி அன்புக்குள்ள வர வேண்டும், நீ என்னை பட்சமாய் வர வேண்டும் என்று பொறுமையாயிருந்து பார்த்தார். பொறுமையாயிருந்து வாசிங்க. உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் தீர்க்கதரிசிகளை கொண்டு, யார்? ஊழியக்காரர்கள் தான் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடி என்ன போயிட்டாங்க? செவி கொடாமல் போனார்கள். அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். இல்லையா சொல்லுங்க. ஆகிலும் என் தேவன் என்ன செஞ்சாரு? மறுபடியும் வசனத்தை. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். இல்லையா சொல்லுங்க. அவர் பொறுமையுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ என்னதான் தப்பு பண்ணினாலும் ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா, உன்னை என்னையும் நேசிக்கிறபடினால் நீ பக்கம் எப்போ வருவா என்று பொறுமையாய் காத்திருந்தார். அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. எப்போதும் பொறுமையா இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாலிபனுக்கு ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு வைக்கில் அட்வொகேட். இந்த வாலிபன் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் ரவுடிதெல்லாம் பண்ணுவார். எதனால் அவர் பண்றாரு, நம்ம எப்படி சொன்னாலும் நம்மளை வாதாடி கொண்டு வர்றதுக்கு ஒரு வக்கீல் நம்முடைய நண்பர் இருக்கிறார், எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி இவர் தவறு மேல தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தார். இவர் ஸ்டேஷன் போவாரு, கோர்ட்டுக்கு போவாரு. ஆனா அந்த வக்கீல் இருக்கிறதுனால ஒரு வாதாடி அவனை எல்லா சூழ்நிலையிலும் அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்திருந்தார். அதே வக்கீலுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. என்ன ப்ரொமோஷன்? நீதிபதியாய் ப்ரொமோஷன். இவன் என்ன நினைச்சிட்டான், நம்ம எப்ப தப்பு பண்ணாலும் நம்முடைய நண்பர் கொண்டு வந்துடுறாரு, இன்னும் கொண்டு வரன்னு சொல்லி நினைச்சிட்டாரு. இந்த வக்கீல் நீதிபதி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிற போது இந்த நண்பனாகி இவன் குற்றவாளியை வந்து நிற்கிறார். இப்பொழுது ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு, நீ குற்றவாளி. நண்பர் கேட்டான், இத்தனை ஆண்டுகள் என்னை இத்தனை கேஸ்ல தப்பி வச்சிருே, அப்ப நான் வக்கீல்பா, உனக்காக பரிந்து பேசுகிறவன், இப்ப நீதியை செலுத்துகிறவன் நான் நீதிபதி, இப்ப நீதியாய் நிலைநாட்ட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய ஆண்டவர் இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெள்ளை சிங்காசனத்தில் நிற்கிற போது நியாயாதிபதியா நிற்பார். அந்த நியாயாதிபதி நிற்கிற போது அங்க கருணை இல்லை, அங்க இரக்கம் கிடையாது. அவர் நீதி செலுத்துகிற நீதிபதி அங்க நிற்கிற போது நீதிதான் செய்வார். நீங்களும் நானும் துக்கப்பட வேண்டிய நாள் வரும், துயரப்பட வேண்டிய நாள் வரும், வேதனைப்பட வேண்டிய நாள் வரும். அந்த நாளுக்கு போகாதபடிக்கு இன்றைக்கு நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவர் பக்கமாய் திரும்பி வர வேண்டுவது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் பொறுமை உள்ளவர் மாத்திரமல்ல, இரக்கம் உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 30:18 நீங்க வாசிக்கும் போது திரும்ப வாசிங்க. ஏசாயா 30:18. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். உங்களுக்காக இறங்கும்படி இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவருடைய பாத தண்டையில் வந்து, ஆண்டவரே என்னுடைய தவறுகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், எனக்கு இறங்கும் ஐயா, இத்தனை ஆண்டுகள் நீ எனக்காய் பொறுமையாய் இருந்தீர், நான் மனஸ்தாபப்படுகிறேன், என்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீ சொல்கிற போது உங்களுக்காய் இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற போது உங்களை வேதம் சொல்லுகிறது பாக்கியவான்கள். ஏசாயா 55:7. ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்தில் திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்தினவராயிருக்கிறார். ஒருலையா சொல்லுங்க. அவர் மனதுருக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். தேவ பிள்ளையே, அவர் பொறுமைக்கு எல்லாம் உண்டு. அந்த ஊற்றுண்ட பரிமள தைலம் என்ன தெரியுமா? அவருடைய திவ்ய சுபாவம். அந்த திவ்ய சுபாவத்தில் ஒன்று பொறுமை, இன்னொன்று இரக்கமுள்ள தேவன். அந்த ஜனங்கள் பொறுமையாயிருந்தார், நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பாதி போய் சத்துருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் பொறுமையான தேவன், இரக்கமுள்ள தேவன் மீண்டும் அவர்களை மன்னித்தார். தேவ பிள்ளையே, நம்முடைய தேவன் பொறுமை உள்ளவர். ஒரு வாழ்க்கையில பொறுமை இருக்குதா? யோசித்து பாருங்க. நமக்கு பொறுமை அவசியம். பொறுமை இல்லாமல் பேசிடக்கூடாது, பொறுமை இல்லாமல் எதையாயிலும் சொல்லிடக்கூடாது. நம்முடைய தேவன் பொறுமை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, மனதுருக்கமுள்ள தேவன். வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13:22-23. சீக்கிரம்.
2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 22, 23. யோவகாசின் நாட்களில் எல்லாம் யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். நம்முடைய தேவன் மனதுருகிற தேவன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தி பண்ணினார்கள். 9:36 மத்தேயு. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். மறுபடியும் வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல, அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆளுகள் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஆலோசனை சொல்வதற்கு ஆள் இல்லை, எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எங்களுக்காக நேசிக்கிறதுக்கு ஆளுகள் இல்லை என்று எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் நிம்மதியா வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வரும், உங்களிடத்துல கணக்கு கேட்பார். உங்களிடத்துல சகோதரா சகோதரியே கணக்கு கேட்பார். நீங்கள் பதில் சொல்லணும். எனக்கு இரவுல தூக்கம் இல்லை, பகல்ல தூக்கம் கிடையாது. எத்தனை இடத்துக்கு ஓட முடியும், எத்தனை இடத்துக்கு வர முடியும்? உங்களை எல்லாம் பெற்றது எதற்கு? பிள்ளைகள் எதற்கு பெற்றெடுக்கிறோம்? இந்த பிள்ளைகள் வளர்ந்து நமக்கு உதவியா இருப்பாங்கன்னு பெற்றெடுத்தா பிள்ளைகள் தன் வேலையை பார்த்துட்டு போகுது. பாருங்க, எனக்கு வயசு 71. வெள்ளம் இருக்குமா? எவ்வளவு பலகீன சரீரத்தில் இருக்குது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. தேவன் என்ன விட மாட்டாரு. ராத்திரியும் பகலும் போன் வருது, அங்க ஜெபம், இங்க ஜெபம், அதுக்கு ஜெபம், அங்க வாங்க இங்க வாங்க. ஆனா உங்களெல்லாம் பெற்றெடுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். இடையில வீட்டை குறித்து கவலையே இல்லை. கேட்பார், உன் வீடை விட இந்த தேவனுடைய வீடு முக்கியம். இந்த தேவனுடைய வீட்டுல நீ வந்து விசாரிக்கணும். வளரமாக விசுவாசி சொன்னாங்க, ஐயா நீங்க எங்கேயும் போகாதீங்க, நாங்க வந்து உங்களை பார்க்கிறோம். எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்? அவங்க போன் பண்ணாங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு விலகினமா இருக்குமா, நான் எப்படி போறது? அந்த வார்த்தை கேட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்றது, போய் தான் ஆகணும். நல்லா கவனிங்க, தகப்பன் வீடு, சீர்படுத்துகிற வீடு, நம்மை உருவாக்குற வீடு, நம்மை குணசாலியாய் மாற்றுகிற வீடு. இந்த வீட்டில் இருந்தா நித்திய வீட்டுக்கு போறோம். இந்த வீட்டில் நீ சரியா இல்லைன்னா நித்திய வீடு உனக்கு இருக்காது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஐயா, உன்னை என்னை ரட்சித்த நோக்க தெரியுமா? உன்னை என்னையும் கத்தரு இன்றைக்கு கொண்டாந்து வச்சிருக்க நோக்கம் என்ன தெரியுமா? நீ ஒரு காலத்தில் பேர் பெற்ற வாழ்க்கையில் இருந்த, உன்னை நேசிப்பதற்கு ஆள் இல்லை, உனக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆள் இல்லை, உனக்கு வழியை சொல்லிக் கொடுக்கிறது ஆள் இல்லை. அன்றைக்கு கத்தர் உனக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்பி உன் வாழ்க்கை இன்றைக்கு நல்லா வைத்திருக்கிறாரே. அதே போல எத்தனை குடும்பங்கள் வேதனையா இருக்கிறதற்கு நாம் எத்தனை காரியங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். விசாரிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய தேவன் மனதுருகிற தேவன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, வாசித்தோமா? சரி, மத்தேயு 9:36 வாசி மறுபடியும். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனார்கள். ஏன்? வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை, மேய்ப்பன். அவள் வழி நடத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது கண்ட பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது மேய்ப்பன் இல்லைன்னா என்ன? ஒரு வீட்டுல தாய் இல்லைன்னா என்ன கெதி?
தாய் இல்லைன்னா என்னையா கெதி? எவ்வளவு நேரம் நம்ம வச்சிருந்தாலும் அந்த பிள்ளை என்ன கேட்குது? அம்மாங்குது. இது என்னது? நேற்று பேரை கொஞ்சம் தொந்தரவு பண்ண இங்கே கொண்டாந்து வச்சிருந்தேன். அவன் எவ்வளோ வச்சு அது என்ன பண்ணி போனாலும் அம்மாங்கிறான். என்ன தெரியும்? நான் என்ன பண்றது? இப்ப கவனிங்க, அந்த மேய்ப்பனுக்கு அது வழிநடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பன் வேணும் இல்லையா? ஆடுகளுக்கு நீங்களாம் யாரா மாறணும்? வழிநடத்தக்கூடிய மேய்ப்பர்களாய் மாறணும். இன்னும் நான் உங்களை மேய்ச்சிக்கிட்டு என்ன கதி? இன்னும் பல்லு துலக்குப்பா, இன்னும் சாப்பிடுப்பா, இன்னும் போப்பாங்கன்னு சொன்னா எப்படி கதை? வளர்ந்துட்டோம். மற்றவர்களுக்கு நம்ம வழிகாட்டுவளாய் மாறணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பன் இல்லாத அந்த ஆடுகளை கட்ட போது என்ன பண்ணாராம்? மனதுருகினார். என்ன பண்ணாரு? மனதுருகினார். நம்முடைய ஆண்டவர் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ள தேவன். மத்தேயு 14:14 வாசிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். மனதுருகிற தேவன், பொறுமையுள்ள தேவன், மனதுருகமுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பிலிப்பியர் 2:8 வாசிங்க. நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், டைம் ஆச்சு. வாசிங்க. பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஒரு வயசு என்ன தெரியுமா? 34 வயசு. 30 வருஷம் அப்பா அம்மாவோட 3 ஆண்டுகள் ஊழியர் செய்தார். இப்பேற்பட்ட நல்ல ஒரு திடகாத்திரமான வாலிபன் என்னவா? என்ன சார்? தன்னைத்தான் தாழ்த்தினார். ஒரு வசனத்தை வாசி. யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவ தொடங்கினார். இல்லையா சொல்லுங்க. சீஷருடைய கால்களை கழுவினார். யா ஒரு தேவன், ஒரு பெரிய ஆண்டவர் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து தன்னை தாழ்மையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்? நமக்குள்ள பெருமை, நமக்குள்ள மேட்டின்மை எல்லாம் அழிக்கப்படணும். இயேசுவுக்கு முன்பாக போய் நிக்கணும்னு சொன்னா நமக்கு பொறுமை தேவை, மனதுருக்கம் தேவை, தாழ்மை தேவை. உன் வாழ்க்கையில தாழ்மை இருக்குதா? இயேசுவே மற்றவருடைய கால கழுவினாரியா? தெய்வமே வந்து மற்றவருடைய கால கழுவுமானால் நீங்கள் நான் ஏமாத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவருடைய திவ்ய சுபாவம் பொறுமை, மனதுருக்கம், கீழ்ப்படிதல், தாழ்மை. அடுத்தது ஒரு வசனத்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 11:29 வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் கற்றுக்கொள்ளுகிறது கஷ்டம். அதனால தான் வேத பாட கூட்டத்துக்கு வரணும்னு சொல்றது. எங்க வரணும்? வேத பாட கூட்டத்தில் வந்தா தான் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு பிரசங்கிக்கிறது அது பொதுவானது, நம்மை உருவாக்குறதா கற்றுக்கொள்ளுகிறது. உள்ளே சொல்லுங்க, கற்றுக்கொள்ளணும். வேத பாட கூட்டத்துக்கு வந்தா நீ கற்றுக்கொள்ள முடியும். இல்லையா சொல்லுங்க. ஆகவே நீ வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு வரணும். ஆண்டவர் சொன்னாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், வாழ்க்கையில ஒன்றும் தெரியல. நீ கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நீ கற்றுக்கொண்டாதான் நீ பூரணமாக முடியும். நீ கற்றுக்கொள்ளாவிட்டால் பூரணமாக முடியும். நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் சொல்ற, தாழ்மை நீ கற்றுக்கொள், சாந்தத்தை நீ கற்றுக்கொள். 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. சீக்கிரமா 145
145 சங்கீதம் 8வது கர்த்தர் இரக்கமும் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபை உள்ளவர், சாந்தம் உள்ளவர். உங்க வாழ்க்கையில சாந்தம் இருக்குதா? மற்றவங்க கோபப்படுத்தினாதான் என் சாந்தம் எப்படி தெரியும். என்ன ஒருத்தர் வந்து திட்டினாதான் என் சாந்தம். உங்களை ஒருத்தர் கோபப்படுத்துறாங்களா? அப்பதான் விசுவாசியா? நீங்க வாசனை கொடுக்கறவங்களா? நீங்க ஊற்றுண்ட பரிமள தைலமானு தெரியும். ஒன்று பேசினா 10 பேசுறீங்க. வாய் பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தவாட்டியா இருக்கிறீங்க, பரிசுத்தவான்லாம் இருக்கிறீங்க. ஆனால் உங்க வாயை பார்த்தா கேட்டா காது கொடுத்து கேட்க முடியாது. இதெல்லாம் ஐயாவுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. நான் திடீர்னு வருவேன், உங்க குரல் எனக்கு தெரியும் இல்ல. இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. சாந்தம் அவசியம். இல்லையா சொல்லுங்க. அடுத்தது யோவான் 13:1 அவருடைய திவ்ய சுபாவத்தை குறித்து சொல்ற. ஒன்று பொறுமை, மனதுருக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாழ்மை, சாந்தம். வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இல்லையா சொல்லுங்க. ஆரம்பத்துல வைத்த அன்பு முடிவு பரியந்த அவருடைய அன்பு மாறவே இல்லைங்க. இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ளணுங்க, இயேசுவை கற்றுக்கொள்ளணும். ஆரம்பத்தில் வைத்த அந்த அன்பு முடிவு வரையில் அவர் அன்பு மாறலைங்க. இன்னைக்கு நம்ம அன்பு எப்படி இருக்குது? நம்முடைய அன்பு எப்படி இருக்குது? யோசித்து பாருங்க. அதனாலதான் ஆண்டு சொன்ன, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் என்னுடைய சீசர்கள் என்று அறிவார்கள். இல்லையா சொல்லுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிவாங்க. உங்க வீட்டிலே நீங்க அன்பு இல்லைன்னா எப்படி? பவுல் சொல்ற, உடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நெருக்கி ஏவணுங்க. அன்பு இருக்குதா? அருமையானவருடைய திவ்ய சுபாவங்கள், ஊற்றுண்ட பரிமள தைலம், தண்ணியை ஊற்றி விட்டா போகுது, பறந்து போகும். அதுபோல ஆண்டவரிடத்தில் இந்த பொறுமை நமக்கு வரணும். ஆண்டவரிடத்தில் இந்த தாழ்மை நமக்கு வரணும். ஆண்டவருக்கு சாந்தம் நமக்குள்ள வரணும். ஆண்டவருக்கு அன்பு நமக்குள்ள வரணும். ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படிதல் நமக்கு வரணும். கடைசியாக 7வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். யாரை கொண்டு வந்தாங்க? யாரை கொண்டு வந்தாங்க? யாருப்பா? திமுரு பிடிச்சிட்டானா கையும் தட்ட மாட்டான், காலம் தட்ட மாட்டான். ஏன்னா அவன் திமுரு பிடிச்சவன். என்னது திமுரு பிடிச்சவன்னா? கையும் காலம் வரலங்கிறது அர்த்தம். நீ கை தட்டுனா யார் தான்? திமுரு பிடிச்சவன். புரியுதுங்களா? திமிர் வாதம். என்ன வாதம்? என்ன வாதமா? திமிர் வாதம். திமிர் வரக்கூடாதுங்க, அது பொல்லாத வாதம். கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் அடங்கி இருக்கணும். திமிர் மட்டும் வந்துடக்கூடாது, அது ஒரு வாதம். வாதம் வந்தா என்ன ஆகும்? திமிர் வரக்கூடாது. இந்த திமிர்வாத காரண பார்த்தாங்க, 4 பேர் பார்த்தாங்க. இந்த 4 பேர் நம்ம சபையில இல்லை. ரொம்ப வருத்தம். இந்த 4 பேர் பார்த்தாங்க. எவ்வளவு நாள் திரும்பவாதம் வந்து அவன் திண்ணையில படுத்து கிடக்கிறான். ஐயோ பாவம், இன்னைக்கு ஒருவர் வந்திருக்காரு, இயேசு வந்திருக்கிறார் கேள்விப்பட்டு அவர் சோமாக்குறவரு, நம்ம சரி இந்த வாதம் பிடிச்சவரை கூட்டிட்டு போலான்னு சொல்லி 4 பேர் கட்டளோட தூக்கணும். வாசிங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து பாருங்க. இந்த 4 வாலிபங்க என்ன பண்ணாங்க? இந்த திமிர் பிடிச்ச வாதம் பிடிச்சவனை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு போனாங்க. ஏகப்பட்ட கூட்டம், உள்ள போக முடியல. 4 பேர் பார்த்தாங்க, நல்ல வாலிபங்க. எப்படி ஆகிலும் இவன் திமிர் நீங்கணும், சுகம் பெறணும். போனான், ஓட்டெல்லாம் பொறிச்சான். ஏசாமியோட நேர கட்டில கீழே இறக்கிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார்? வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யார் விசுவாசத்தை? இவன் திமிர் பிடிச்சு போச்சு பாருங்க. இவனுக்கு என்ன வரல? விசுவாசம் வரல. ஏன்? இவனுக்கு திமிரு, பண திமிரு, பணம், ஜாதி திமிரு, படிப்பு திமிரு, அழகு திமிரு, இப்படிப்பட்ட பல திமிரு. அதனால அவனுக்கு என்ன செய்தான்? ஆனா 4 வாலிபர் சேர்ந்தான், தூக்குனா, கொண்டு போனான். பார்த்தா ஆண்டவரே, திமிர் பிடிச்சா அப்படித்தான் கிடக்குறாயா. இந்த வாலிபர்களுக்குள்ள விசுவாசத்தை பார்த்து வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை
திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே, மகனே, உன் பாவங்கள் உனக்கு உனக்கு மன்னிக்கப்பட்டது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். என்றார். இல்லையா சொல்லுங்க, உடனே எழுதிட்டோம். மன்னிக்கிற சுபாவம் இயேசுவிடத்தில் உண்டு. உங்ககிட்ட இருக்குதா? உங்ககிட்ட இருக்குதா? நீ பரலோகம் போவியா? நீ புது பைபிள் வாங்கினாலும் சரி, நீ என்ன வந்தாலும் சரி, நீ என்ன பாட்டு பாடினாலும் சரி, குதிச்சாலும் சரி, ஆவியில நிறைஞ்சாலும் சரி, மன்னிக்காத ஒண்ண ஒருபோதும் பரலோகம் போக முடியாது. இல்லையா சொல்லுங்க. அவருடைய திவ்ய சுபாவம், ஊற்றுண்ட பரிமள தைலம் வாசனை கொடுக்கிறது. வாசனை வீசணும். கெட்டு போறவர்களை ரட்சிக்கப்படுவதற்குள்ளே நாங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனை ஆயிருக்கும் என்று சொல்கிறது. மன்னிக்கணும். எபேசியர் 4:32 வாசிங்க சீக்கிரம். ஒருவருக்கொருவர் தயவாயும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் ஒருவருக்கொரு மன்னியுங்கள். நேசிக்கணும். கடைசி வசனம் கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்களையா. அதுதான் இயேசுவின் துவ்விய சுபாவங்கள். அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவருடைய வாசனை வீசுகிறது. வாழ்க்கையில வாசனை வீசணும். பொறுமை என்ற வாசனை, மனதுருக்கம் என்ற வாசனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இரக்கம் என்ற வாசனை, தாழ்மை என்ற வாசனை, கீழ்ப்படிதல் என்ற வாசனை, சாந்தம் என்ற வாசனை, அன்பு என்ற வாசனை, மன்னித்தல் என்ற வாசனை வீசணுங்க. வாசிக்கிறோமா பிள்ளையே? அந்த உன்னத பாட்டு 1:3 வாசித்து முடிப்போம். உம்முடைய பரிமள தைலங்கள், இன்பமான வாசனை. இந்த பரிமள தைலம் வீட்டுக்கு வாசனை கொடுக்குதுங்க. இந்த மல்லிகைப்பூ தெரியும் இல்லையா? ரோட்ல கொண்டு போனாலும் இங்க இருக்கிறவங்க வாசனை வீசுமா வாசாதா? அது வாசனை வீசணும்னு கண்டுபிடிச்சிருவோம். என்ன வாசனை? மல்லிகைப்பூ வாசனை. இல்லையா சொல்லுங்க. அந்த வாசனைக்கு இயேசு ரத்தம் சிந்தினாரு இல்ல, அதை படைச்சு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ வாசனை கொடுக்கணும் சொல்லி உனக்காக இயேசு வெளியேறப்பட்ட ரத்தத்தை சித்தி உன்னை மீட்டெடுத்தார். எதற்கு? அந்த மல்லிகை போய் காட்டிலும் நீ வாசனை கொடுக்கணும். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. நீ வாசனை கொடுக்கணும். ரட்சிக்கப்படுகிறதுக்குள்ளே கெட்டு போற ஜனத்தின் மத்தியில நீ வாசனை கொடுக்கணும். சாட்சியின் வாழ்க்கையை காத்துக் கொள்ளணும். உனக்கு ஒரு சாட்சி இருக்கணும். அது சொல்றது வாசனை. அடுத்தது, கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இந்த கன்னியர்கள் யார்? அவர்கள்தான் தங்களை சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அவர்கள்தான் மணவாளனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள்தான் ஆயத்தப்பட்டவர்கள். யார்? மணவாளனை கைப்பிடிப்பதற்கு. ஆகவே தான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய சபையில சுத்திகரிப்பு கூட்டங்கள் உண்டு, காத்திருப்பு கூட்டங்கள் உண்டு, உபவாச கூட்டங்கள் உண்டு. இவைகளெல்லாம் நம்ம எதுக்கு? சுத்திகரித்து உருவாக்கி பரிசுத்தமாக்கி ராஜாவின் முன்பை போய் நிற்கணும். அவர் பேர் சொல்லி அழைப்பார். எஸ்தர் மேல் தயவு வைத்தார், அன்பு வைத்தார். எஸ்தர் ராஜாவுக்கு மணவாட்டியாய் மாறினார், ராணியாக கர்த்தர் மாற்றினார். கிரீடத்தை அவர் தலையில் சூழப்பட்டது. தேவ பிள்ளையே, உன் தலையில் கிரீடம் சூழப்படணுமா? நீ ராஜாவுக்கு போய் முன்னாடி நிற்கணுமா? இந்த கால வேளையில நீ வாசனை கொடு. நீ ஒரு கன்னிகையாய் மாறு. மணவாளனை சந்திக்கிற ஒரு மணவாட்டியாய் மாறு. உனக்கு பொறுமை அவசியம், தாழ்மை அவசியம், சாந்தம் அவசியம், கீழ்ப்படிதல் அவசியம், மன்னிக்கிறது அவசியம். நீ மன்னிக்காவிட்டால் உன்னை கர்த்தர் மன்னிப்பாரா? கண்களை போடுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? இந்த சத்தியத்தை கண்டதே ஒரு பிள்ளையே, இடத்துல ஏதாயிரம் குறை இருக்குமானால் 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த குறைகளுக்காய் மனஸ்தாபப்படு. கர்த்தரை நோக்கி கதறு. கர்த்தர் இந்த காலவில் உன்னை மன்னிப்பார். உன்னை ஒரு சுகந்த வாசனையாய் கர்த்தர் வைப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா?